பரவாயில்லைங்க, முன்ன இருந்ததுக்கு என்னோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த உடைய சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் கடன் பிரச்சனை இருந்திருக்கும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, ஒன்று விற்றாதாங்க என்னால் சமாளிக்க முடியும், ஒன்று அழிச்சாதான் நான் வாழ முடியும், எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, என் பங்காளிகள் எல்லாம் ஊர் பூரா இருந்து எனக்கு உதவி பண்ணலை, மற்றவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் டைம் இந்த அர்த்தாஷ்டம சனியில் எல்லாமே நஷ்டங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு எடுத்து தடைப்பட்டிருப்பீங்க, தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்டா ஆரம்பிச்சேன்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் இருந்து நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிறோம், இத்தனை வருஷமாக நல்லது பண்ணுறோம், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்ன போய் நிற்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி சில மன அழுத்தம், மன வெறுப்பு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இப்போ மாறும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2025 வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் விருச்சக ராசிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். பொதுவாக செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்காரன் தான் செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடக ராசியில் தான் அவர் வந்து நீச்சம் அடைவார். எப்படி மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அவர் தன் சொந்த வீடோ நம்ம ஆட்சின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடக ராசியில் தான் நீச்சம் அடைவார். அதே மாதிரி மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் அடைவார். உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், அங்கே உட்காந்துட்டார் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அங்கே செயல் இழந்துட்டாரு, நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம். அதே மாதிரி மேச விருச்சக 2 வீட்டில் உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் ஆட்சியாக வந்துட்டாரு, நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் பகவான் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாத காலமாகவே செவுத்தில் அடித்து பந்து மாதிரி கடகராசிக்கும் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் மிதுன ராசிக்கும் வக்கரத்தில் போய் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு 2-2.5 மாதமாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட டென்ஷன். அதாவது 4 பிரச்சனை சொல்லலாம், 1-2 சொல்ல முடியாது, 4 பிரச்சனை சொல்லலாம். இதில் என்ன ஆச்சுன்னா முதல்ல வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை, 2வது பார்த்தீங்கன்னா பணம் பிரச்சனை, பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனை, 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் வளர்ச்சி இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பெருசாக ஒரு முன்னேற்றம்ன்றது இல்லை, 4வது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி, கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாயிருந்து ஊமையான வாழ்க்கை. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏதோ பாதிக்குதுன்றது நமக்கு தெரியுது, ஆனால் இதுதான் பாதிக்குதுன்றது நமக்கு தெரியல. சரிங்களா? பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அர்த்தாஷ்டம சனி நடந்தது, இப்போ அதுதான் உங்களுக்கு வந்து மார்ச் 29 முடிஞ்சு போச்சு, அப்போ நமக்கு நல்லா தானே இருக்கணும், அப்போ ஏன் நல்லா இல்லை, அப்போ சொல்கிறவங்க போய் சொல்கிறாங்களா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும். ஏன்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்கும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது 2.5 வருடமாக. இப்போ என்ன கேள்வி வருது, அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது கூட பரவாயில்லைங்க, ஆனால் இந்த 2-2.5 மாதமாக தான் ரொம்ப கவலையாக இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால. ஒரு உதாரணம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் போய் ஒரு சிக்கலில் பிரச்சனை மாட்டிக்கிட்டா நாம் நிம்மதியாக இருப்போமா? இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஓனர், நம்ம வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருந்தார். அப்போ அந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு வரார், இயல்பு நிலைக்கு திரும்பி வரார். அப்போ தான் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஆனால் நீங்கள் முன்னோர்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த 6 தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுற நாள் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். அந்த மாதிரி நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, அதாவது பார்க்காத தெய்வம் இல்லை, எல்லாமே பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு 2-2.5 மாதமாகவே பிரச்சனை தான். நல்லா இருந்த குடும்பத்தில் பார்த்தா கூட திடீர்னு வரும் வாக்குவாதம், சண்டை. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா ஒரு விஷயம், இந்த உடைய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறது 6ஆம் தேதி. 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பில் மாற்றம் கொடுக்கும். நல்ல கல்வி, நல்ல தரமான ஒரு வேலை வாய்ப்பு, கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்பில் உங்களுக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 6 தேதிக்கு மேலே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடியவர். அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கு வந்து பகையாக தான் உட்காருவார், ஆனால் உட்காந்தாலும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் போய் இப்போ 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அஷ்டம குரு உட்காந்துருக்கிறார். எல்லாருக்குமே குரு பயிற்சி நல்லா இருந்ததுங்க, ஆனால் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அஷ்டம குரு. பொதுவாக 8ஆம் இடம்னா அஷ்டமஸ்தானம். குரு உட்காந்தா என்ன சொல்கிறோம்? அஷ்டம குரு. சனி உட்காந்தா என்ன சொல்கிறோம்? அஷ்டமத்து சனி. ராகு உட்காந்தா என்ன சொல்கிறோம்? அஷ்டம ராகு. கேது உட்காந்தா அஷ்டம கேது. அந்த 8ஆம் இடம்ன்றது சரியில்லை. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சிரமத்தை மட்டும்தான் கொடுப்பார தவிர பலன்களை கொடுக்க மாட்டார். அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமச்சனியே வந்திருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள், இந்த உலகத்தை ஆள்றது யாருன்னா பஞ்சபூதங்கள் தான். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. இதில் 5ல் 1 இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது. சரிங்களா? அப்படி பார்த்தா பஞ்சமச்சனி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தோட்டம், துறவு, இடம் பிரச்சனை, பூர்வீக சார்ந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, முன்ன இருந்ததுக்கு என்னோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த உடைய சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் கடன் பிரச்சனை இருந்திருக்கும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, ஒன்று விற்றாதாங்க என்னால் ஜமாளிக்க முடியும், ஒன்று அழிச்சாதான் நான் வாழ முடியும், எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, என் பங்காளிகள் எல்லாம் ஊர் பூரா இருந்து எனக்கு உதவி பண்ணலை, மற்றவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் டைம் இந்த அர்த்தாஷ்டம சனியில் எல்லாமே நஷ்டங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு எடுத்து தடைப்பட்டிருப்பீங்க. தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்டா ஆரம்பிச்சேன்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் இருந்து நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிறோம், இத்தனை வருஷமாக நல்லது பண்ணுறோம், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்ன போய் நிற்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி சில மன அழுத்தம், மன வெறுப்பு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இப்போ மாறும். இதை விட டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே பர்மனண்ட் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக 100% பஞ்சமச்சனியாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். அப்போ சனி பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தான ராகு. ராகு பகவான் அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறார். சுகஸ்தான ராகுனா 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அம்மாவுக்கு ஹெல்த்து மாறும். 4ஆம் இடம்னா அம்மா இடம், மாதிரஸ்தானம். சுகஸ்தானம்ன்றது அம்மாவுடைய இடம். அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தால் சம்பள உயர்வு கிடைக்கும். 2வது அவங்களுக்கு வருமானம் 4 காசு சம்பாதிக்கலாம், உடல் உபாதைகள் சரியாகும். மொத்தத்தில் அம்மாவுடைய லைஃப் கொஞ்சம் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரின்றது 10ஆம் இடம் கர்ம கேது, தொழில் கேது பார்க்குறாரு. தொழிலில் நீங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, மாற்றங்கள் ஏற்படும், இதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி 3 கிரக பயிற்சிகளை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எதிர்பார்த்தவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை. அதனால் இன்னும் 1 வருஷத்துக்கு குரு தொட்டு ஒரு காரியத்தை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. அதுக்கு நம்ம வந்து குருவுக்கு எங்கே போனால் நல்லது? திருச்செந்தூர் போய் வழிபடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
குரு பகவானுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் பெற்ற ஒரு கடவுள் வந்து முருகர். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராக்கேது பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் அடுத்தது நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு வராரு. அது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்குள்ளார சண்டை வருதோ இல்லையோ, கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும். சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை. சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ், பஞ்சாயத்து, அவமானம். முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத கெட்ட சவகாசங்களை கட் பண்ணிக்கிறது இந்த டைம் கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் 2 பேரும் இணைஞ்சி கலஸ்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு 7ஆம் இடத்துல. அதாவது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தா திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால இந்த ஜூன் 6 தேதிக்குள்ளாரையே நிறைய பேருக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் போய் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார், 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ தனிச்சு நிற்பார் சூரியன் 15 தேதி வரைக்கும். அப்போ அந்த 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? எது எப்படியோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடல் போல யோசனை இருந்தாலும் ஆனால் கடுகளவுக்கு கூட ஒரு முயற்சி இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எப்படி சொல்கிறது, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், செவ்வாய் போய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம் தான் நல்லா இல்லை. இது மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க, கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலம் அப்படி இல்லை. அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்குறவன் தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவன் வந்து காப்பாற்ற போகிறதில்ல இல்லையா? முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை, முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதில்லை. நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் ராக்கேது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் லைஃப் மாறுறதுக்கு உண்டான வழிமுறை இருக்குது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்க. ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.